எனக்குள்ளே அடிக்கடி ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பாவை தாண்டி என்னால் தனியாக சர்வை பண்ண முடியுமா? எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் நான் வெளிய ஊருக்கு போயிட்டு வர முடியுமா? அப்படின்ற ஒரு டவுட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எப்போ நான் வெளியில் போனாலும் கூட யாராச்சும் வந்துகிட்டே இருப்பாங்க. என்னை பேம்பர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க சப்போர்ட்டில் வச்சு அவங்க கூட்டி போகிற இடத்துக்கு அவங்க கைப்பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி தான் நான் 21 வருஷமும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய என்டையர் லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னைக்கு தனியாக வந்து சர்வை பண்ணுறது. ரொம்ப நாள்லாம் இல்லை, ஜஸ்ட் 2 டேஸ் தான். ஆனால் அந்த 2 நாளுமே யாரோட உதவியும் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத வச்சு நான் சென்னையில் சர்வை பண்ணிகிட்ருக்கேன். சென்னைக்கு வந்த உடனே எனக்கு யாரை நம்புறது, யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது, எந்த பஸ் எங்கே போகும் அப்படின்றது யார்கிட்ட கேட்குறது அப்படின்ட்டு நிறையா டவுட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கேட்டு தானே ஆகணும், கேட்டு போவோமே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் கேட்டு எனக்கான பஸ்ஸில் நான் ஏறி ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏதோ புதுசாக ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், சென்னைக்கு வந்திருக்கேன். பட் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வர மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த ட்ராவலை முடிச்சுட்டு நான் எனக்கான வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இனிமேல் இப்போ விஜய் கட்சிக்காரங்க வந்துக்கிறாங்களாம், கட்டி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. அது உண்மையாக போய் வரல கூட நாட்டை நல்லா வச்சுட்டா போதும். எவ்வளோ நல்லா இருக்கும். எம்ஜிஆர் ஃபீல்ட்லேருந்து இருக்குது, எம்ஜிஆர் ஃபீல்ட்லேருந்து, அம்மா ஃபீல்ட்லேருந்து, கலைஞர் ஃபீல்ட்லேருந்து, ஸ்டாலின் ஆண்டாரு எல்லாமே போய் இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. யார் வந்தாலும் நம்மளுக்கு தேவையான நம்ம குரல் கொடுத்தாதான் அது நடக்கும். குரல் கொடுங்க எல்லாமே நல்லா நடக்கும். என்ன ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பிட்டது என்னமோ இந்த வாய் அப்படியே போச்சு. எந்த கடையில் போய் சாப்பிட்லாம், என்ன பண்ணலாம், அடுத்து நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்றதெல்லாம் நானே முடிவு பண்ணேன். இதில் மெயின் விஷயம் எல்லாமே நானே முடிவு பண்ணது. அது எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாகவே தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஆக்சுவலி நான் வந்து பெருமைக்கு சொல்லலை. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தோணும். பட் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னாலே முடிகிறப்போ கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களால் பண்ண முடியல அப்படின்னா காலமே அதை பண்ண வைக்கும். என்னை பண்ண வச்ச மாதிரி.